வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. தமிழகத்தில் ஆயுத போராட்டத்திற்கு திட்டம் தீட்டியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் வினோத் இணைகிறார். வணக்கம் வினோத், விவரம். தமிழகத்தில் ஆயுதம் தொடர்பான விஷயங்கள் முழுமையாக விசாரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளால் இன்று தமிழகத்தில் முழுவதும் 6 இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் சென்னை, திருச்சி, கோவை, சிவகங்கை மற்றும் தென்காசியில் உள்ள ஏற்கனவே பதியப்பட்டிருக்கக்கூடிய ஆயுத வழக்கை அடிப்படையாக வைத்து சந்தேகப்படும்படியான நபர்களில் சொந்தமான இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும், விரிவான சோதனையில் ஒரு மடிக்கணினி மற்றும் 7 செல்போன்கள், சிம் கார்டுகள், மெமரி கார்டுகள் என மின்னணு சாதன பொருட்கள் கைப்பற்றப்பட்டு இருப்பதாகவும், பயங்கரவாத அமைப்பு மற்றும் அதன் கொலை செய்யப்பட்ட தலைவர் பிரபாகரன் தொடர்பான ஆவணங்கள் மற்றும் புத்தகங்கள் கைப்பற்றப்பட்டு இருப்பதாகவும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளால் அதிகாரப்பூர்வமான செய்தி குறிப்பு ஒன்று தற்போது வெளியாகியுள்ளது. அதேபோல் கடந்த 2022ஆம் ஆண்டு மே 19ஆம் தேதி சேலம் புளியம்பட்டி பிரிவில் வாகன சோதனையின் போது நவீன சக்கரவர்த்தி மற்றும் சஞ்சய் பிரகாஷ் என அடையாளம் காணப்பட்ட இருவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து தமிழக காவல்துறையில் முதலாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும், இதில் துப்பாக்கி போன்ற விவரங்கள் உள்ளடங்கி இருந்ததாகவும் இந்த விவரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இவர்கள் இருவருமே தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பான விடுதலை புலிகளால் ஈர்க்கப்பட்டவர்கள் என்பது விசாரணையில் தெளிவாக தெரிய வந்துள்ளதாகவும், தமிழீழ விடுதலை புலிகளுக்கு நிகரான ஒரு அமைப்பை நிறுவி தமிழகத்தில் ஆயுதம் போராட்டத்தை நடத்த விரும்பினர் என்ற ஒரு தகவலும் இதில் பதியப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து இந்த வழக்கில் மேலும் ஒரு குற்றவாளியான கபிலர் என்பவரும், கபிலர் என்று அழைக்கக்கூடிய கபிலன் என்பவர் கைது செய்யப்பட்டு இருப்பதாகவும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளால் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கு கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை 25ஆம் தேதி தேசிய புலனாய்வு முகமைகளால் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொண்டிருக்கப்பட்ட நிலையில் தமிழகத்தில் இன்று காலை நடத்தப்பட்ட 6 இடங்களில் இந்த சோதனையின் முடிவில் இது போன்ற தகவல்கள் முழுமையாக என்ஐஏ அதிகாரிகளால் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதன் விசாரணையானது தொடர்ந்து நடைபெறும் எனவும், ஆயுத போராட்டத்திற்கு தயாராகி வருவதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய என்ஐஏ அதிகாரிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுபவர்களில் ஒருவர் கபிலன் என்ற நபர் கைது செய்யப்பட்டு தொடர் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி வினோத். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.